மரத்தடிக்கு கீழ கண்ணு தெரியாத வயோதிபர் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அந்த வழியா வந்த ஒருத்தன், யோ கிழவா, இந்த வழியால யாராச்சும் போறத பாத்தியா அப்படின்னு மரியாதை குறைவா அவரை கேக்குறான். வயசானவரும் அப்படி யாரும் இந்த பக்கத்தால போகல அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வந்து இந்த இடத்தால யாராச்சும் போறத பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. வயசானவரும் ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கேள்வியை கேட்டுட்டு ஒருத்தன் இந்த வழியால போனா அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வந்து, ஐயா வணக்கம், இந்த இடத்தால யாராச்சும் போறத பாத்தீங்களா அப்படின்னு பணிவா கேக்குறாரு. பெரியவர், ஆமா அரசரே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களோட காவலாளியும் உங்களோட அமைச்சரும் இதே கேள்வியை கேட்டுட்டு இந்த வழியா போனாங்க அப்படின்னு சொல்றாரு. அரசருக்கு ஆச்சரியமா போகுது. உங்களுக்கு தான் கண் பார்வை இல்லையே, எப்படி என்னையும் என்னோட சேவகர்களையும் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேக்குறாரு. பெரியவர் சிரிச்சுக்கிட்டே, ஒருத்தர் பேசும்போதே அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட முடியும். முதலாவதா என்கிட்ட வந்து பேசினவர்கிட்ட மரியாதை இருக்கல, ரெண்டாவதா என்கிட்ட வந்து பேசினவர்கிட்ட அதிகாரம் இருந்துச்சு, மூணாவதா என்கிட்ட வந்து நீங்க பேசுனீங்க, உங்ககிட்ட பணிவு இருந்துச்சு, இதை வச்சுதான் நீங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகம் நாம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நம்மளோட பேச்சையும் சேலையும் வச்சுதான் முடிவெடுக்கும்.